ஓம் பிர்லா சார், என்ன சார் இது? மக்கள் பிரச்சனையை பேசுறதுக்காக தான் அங்கே அவ்வளோ பெரிய கட்டிடம் 5000 கோடியில் கட்டி வச்சுருக்கீங்க. எதிர்கட்சின்னா மக்கள் பிரச்சனையை பேச தான் சார் செய்வான். ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க ஆன்சர் பண்ணிட்டு போங்க சார். கண்டிப்பாக அதுக்காக ஒரு ஆன்சர் இருக்கும்ல சார். அதை பண்ணலாம்ல சார். பண்ண சொல்லுங்கள் சார். இல்லை அவங்களாவது மக்களுக்கு தேவையானது செய்ய சொல்லுங்கள் சார். மக்களுக்கு தேவையானது செய்கிறாங்க, செஞ்சால் இவங்க எதிர்கட்சியாக இருக்கிறவங்க எதுக்கு இது பண்ண போகிறாங்க? இவங்க நாளைக்கு ஆளுங்கட்சியாக இருந்தாலும் இதே பிரச்சனை தான் சார். இதெல்லாம் முடிகிற விஷயமா இல்லை முடிச்சு வைக்கிற விஷயமா சார்? ஆன்சர் பண்ண சொல்லுங்கள் சார். இவங்களை கொஷின் கேட்குறத கொஞ்சம் கரெக்டாக கேட்க சொல்லுங்கள். இவங்களையும் என்ன தேவையோ அதை மட்டும் கேட்க சொல்லுங்கள். தேவையில்லாத பேச வேணான்னு சொல்லுங்கள். மக்களோட காசு தான் சார். டேக்ஸ் கட்டணும்னு சொல்லிட்டு டேட் லைன் போட்டிங்க. அவன் எடுத்துக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கான் சார். நீங்கள் அதை அங்கே உட்காந்து எங்கள் பிரச்சனையை பேசுவங்கன்னு சொல்லிட்டு அவன் மாத சம்பளத்துக்கு ஒர்க் பண்ணிவிட்டு டேக்ஸ் கட்டிட்டு ஐடிஆர் இப்போ ஃபைல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கான் சார். எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி பே பண்ணிகிட்டு இருக்கான் சார். வாங்குற பொருளுக்கெல்லாம் கிளைம் பண்ண முடியாமல் 10 ரூபாவுக்கு 3 ரூபா பே பண்ணிட்டு போயிட்டு இருக்கான் சார். ஏன் சார் இது மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? வேஸ்ட் பண்ணுறீங்க டைம் எல்லாம். தேவையானதை பேசுங்க. இல்லைன்னா நடத்தாதீங்க. முடங்க தான் போகுதுன்னா நடத்தாதீங்க. தேவையில்லை. 365 நாளில் ஒரு நாள் நீங்கள் பேசுறதுனால எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிட போதா என்ன? கிடையாது சார். விட்டுருங்க. அதை அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கான். டேக்ஸ் கட்டுறான். நீங்கள் எதுவுமே அந்த எங்கள் காசை நீங்கள் செலவு பண்ணாமல் எங்களுக்கு செலவு பண்ணுறது வேலையை பாருங்கள். அங்கே உட்காந்து எதுவும் மூவி அடிக்காமல்.